கேட்ட கலர் காம்பினேஷன்ஸ்லையும் டிசைன்ஸ்லையும் சீட் கவர்ஸுங்கிறது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு சீட்டோட ஷேப்பே கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்த இதெல்லாம் காட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க, அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொயோட்டா இனோவா. இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வரும்போதே அவர் என்ன சொன்னார்னா, நம்மளோட எல்லா வீடியோஸும் அவர் பார்த்துட்டு இருக்கிறதாவும், அவரோட காருக்கு நம்ம இன்டீரியரில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப யூனிக்காக ஒரு அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவரோடது இருந்தது. இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு தீம் ஒர்க் அவுட் பண்ணி சீட்ஸோட ஷேப்ஸை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி, அதாவது நம்ம ஜென்ரலாக சீட் கவர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு சீட்டோட ஷேப்பே கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணுங்கள். என்னோட இனோவோட காரோட சீட்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சீட்டோட ஷேப்பே மாறிடணும் அப்படின்ட்டாரு. ஸோ அதை நம்ம ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து ஒரு இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணோங்கிறது நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஒரு இன்டீரியர் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோஸ் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற கார் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொயோட்டா இனோவா. இதில் வந்து இன்டீரியரை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாவே தெரியும், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சீட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடி சீட் கவர்ஸ் நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம், நிறைய டிசைன்ஸ் எதாலுமே நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், இது யாருமே இனோவோட சீட்ஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. இது இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ மாடிஃபைடு வேறு காரோட சீட்ஸ் எடுத்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, இது ப்ராப்பர் இனோவோட சீட்ஸ் தான். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணி மோல்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அதில் கஸ்டம் மேட் சீட் கவர்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு விங்ஸுக்கு, நெக்குக்கு, தைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரிக்ளைனர் கைண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து வேணும். பட் எக்ஸிஸ்டிங் இனோவா சீட்டை நான் மாற்ற மாட்டேன், எனக்கு அதுக்குள்ளே அந்த ரெயில்ஸ்லேயே மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அது ஒரு ப்ராப்பர் சேலஞ்சிங் ஒர்க்காக எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. நம்மளோட டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அந்த நெக்கோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், விங்ஸோட சப்போர்ட்டு, தையோட சப்போர்ட்ஸ்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதில் நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. முன்னாடி ஸ்டாக் சீட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈவன் தை கூட நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நல்லா இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஹைட்டாக இருக்கிற ஒரு கஸ்டமர், உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, அந்த அண்டர் தையில் வந்து ரொம்ப பெயின் ஆகுதுன்னும் போது இந்த சொல்யூஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு கம்ஃபர்ட் சீட்ஸ்னு சொல்கிறோம் நாங்கள், இல்லைனா மோல்டட் கம்ஃபர்ட் சீட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மோல்டு கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு. ஸோ சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்டோட ஷேப்பு, ஈவன் ஹெட்ரெஸ்ட்டோட ஷேப்பு கூட நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, இது இனோவோட ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ் தான். ஸ்டில் நம்ம அந்த ஷேப்பை வந்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி வைடராக பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. ஃப்ரண்ட் டு ஹெட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் அந்த ப்ராப்பர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கேட்ட கலர் காம்பினேஷன்ஸ்லையும் டிசைன்ஸ்லையும் சீட் கவர்ஸுங்கிறது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பாடி டச்சிங் போர்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த டைமண்டுங்கிறது. அந்த பர்ஃபரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யூனிக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது என்ன சொல்கிறது, ஹை அண்ட் கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டிசைன்ஸில். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் மிஷின்ஸை யூஸ் பண்ணி இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ தீம் படி சொல்லணும் அப்படின்னா, இந்த காரில் நம்ம எடுத்துக்கிட்ட தீம் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் வித் பிளாக் காம்பினேஷன். இந்த ரெண்டு காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபுல் இன்டீரியரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபுல் இன்டீரியர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சீட் கவர்ஸ் பார்த்தோம். ஸோ மோல்டெலாம் க்ரியேட் பண்ணி சீட் கவர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேரிங்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லெதர் ராப் பண்ணியிருக்கிறோம், அந்த சேம் கேமல் கலரில் மெஷின் ஸ்டிச் பண்ணி. தென் டேஷ்போர்ட் பாருங்கள், டியூவல் டோன் டேஷ்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் டவுட் வந்தது அப்படின்னா, இது வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோமா இல்லை லெதர் ராப் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் கரெக்டுங்க, உங்களோட டவுட் கரெக்ட் தான். நாங்கள் இது ரெண்டுமே பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் எங்கெல்லாம் நம்மளால் பெயிண்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அங்கே பெயிண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் லெதர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம லெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு டவுட் இருக்கும், பெயிண்ட் பண்ணால் லைஃப் இருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்குங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ லைஃப் வரத்துக்கு அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் லோயர் ஆஃப் த டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமல் கலரில் ப்ராப்பர் பெயிண்ட் டச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்பர் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக லெதர் டச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஈவன் அந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ப்ராப்பராக ஈவன் அந்த டபுள் ஸ்டிச்சஸ்ங்கிறது ரன் ஆகும் உங்களுக்கு.
ஸோ அப்பர் ஆஃப் வந்து லெதர் ஆஃப், லோயர் ஆஃப் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேரிங்கில் லெதர் ரேப் பண்ணியிருக்கிறோம். தென் கியர் நாப் அண்ட் கியர் பூட் நல்லா பாருங்கள், அதுலேயும் லெதரில் வந்து ப்ராப்பராக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பெரிய ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக்குங்கிறது ரொம்ப பெரிய ஹைலைட்டு. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப இது வந்து ஹேண்ட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணி மேலே வெறும் கவராக மட்டும் போடாமல் டீப் வரைக்கும் ப்ராப்பராக லைக் அந்த பேஸ் வரைக்கும் அந்த லெதர் எடுத்துகிட்டு போய் அதை ப்ராப்பராக கிராஸ் ஸ்டிச்சஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபிட் அண்ட் ஃபினிஷோட அந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம் ஹேண்ட் பிரேக்கு. ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸ் நம்ம பார்த்தோம், கியர் நாப் கியர் பூட் பார்த்தாச்சு, ஸ்டேரிங் ரேப் பார்த்தோம். டேஷ்போர்டோட அந்த கலர் சேஞ்சிங்கில் வந்து அப்பர் ஆஃப் வந்து லெதர்லையும், லோயர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங்லையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோர் பேட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ டோர் பேட்ஸும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக தீம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் 2 கலர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேமல் அண்ட் தென் லோயர் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டோர் பேட்ஸ்லாம் அதே மாதிரி தான், நம்ம லெதர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல லெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரோ டிப்பிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் இந்த எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹைட்ரோ டிப்பிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், லெதர் ரேப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கிறது நீட்டாக இருக்கும், லுக்குங்கிறது ரொம்ப சூப்பராக கேரி ஆகிருக்கு. இது டோர் பேட்ஸில். தென் இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் அண்ட் தென் ரூஃப், இந்த 2 திங்ஸ் நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஈவன் தோ நம்ம இதெல்லாமே பண்ணிவிட்டு பில்லர்ஸ் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பில்லர்ஸ்லையும் நம்ம ப்ராப்பராக லெதர் ரேப் பண்ணியிருக்கிறோம். ஏ பில்லராக இருக்கட்டும், பி பில்லராக இருக்கட்டும், சிடின்னு 4 பில்லர்ஸுமே. அதே மாதிரி அந்த பில்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வந்திருக்கிறோம். நான் இந்த வீடியோட எண்டிங்லேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த இதெல்லாம் காட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப சூப்பராக டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ பில்லர்ஸ் எல்லாத்துலேயுமே கேமல் காம்பினேஷனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் காருக்குள்ளே ஹெட்லைனர், அதாவது வந்து நம்ம ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ரூஃபை பொறுத்த வரைக்கும் சார் வந்து டைலமாலே இருந்தார், நம்ம பிளாக் போகலாமா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கேமல் கலர்லேயே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன சஜஷன் கொடுத்தோன்னா, இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக பிளாக் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம சஜஷன் கேட்டு கஸ்டமர் சரி ஓகே பிளாக் போயிடுங்கன்னாரு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிளாக்லேயும் வந்து உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரியர் ஆங்கிளிருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் பிளாக் கலர் ரூஃபு அண்ட் தென் லோயர் ஆஃப் த கார் வந்து பிளாக்ல இருக்குது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேன் கலரில் பண்ணியிருக்கிறோம், லெதர் ரேப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தாங்க நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். லெதர் ரிலேட்டட், பெயிண்டிங் ரிலேட்டட். ஸோ சீட் கவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் ரேப் நம்ம பார்த்தோம், டேஷ்போர்டில் லெதர் ரேப்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் கியர் நாப், கியர் பூட்டு, தென் கஸ்டமைஸ்டு ஹேண்ட் பிரேக் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர் பேட்ஸு, டோர்ஸை பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்து பில்லர்ஸும் ஹெட்லைனரும் நம்ம பார்த்தோம். இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த காரில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எங்கள் சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.